சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இப்போது நம்ம திருவொற்றியூரில் ஏப்ரல் 30 வரை பவனுக்கு 2000 தள்ளுபடி. உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மே மாத பலன்கள் இந்த ஒரு மே மாதம் ஒரு ரிமார்க்கபிள் மாதமாக இந்த வருடம் கருதப்படுகிறது. காரணம் என்னவென்றால், இந்த மே மாதத்தில் தான் 2 பெரிய பயிற்சிகள் நடக்கவிருக்கிறது. என்ன பயிற்சி? ஒன்று குரு பயிற்சி, ஒன்று ராகு கேது பயிற்சி. 2 நடக்க போகுது. நமக்கு தெரிந்தது இது மட்டும்தான். இதெல்லாம் தான் ஊடகங்கள் சொல்லி ரீச் பண்ணிடுச்சு. ஆனால் பிகைன் பக்தி மட்டும்தான் தெரியாத ஒரு விஷயத்த ரீச் பண்ண போகுது. என்னென்னா, இந்த வருடம் தான் செவ்வாய் கடகத்தில் ரொம்ப நாள் இருக்க போகிறார். ஒரு 3-4 மாதம் ஸ்டே பண்ண போகிறார், ஓவர் ஸ்டேவா. இந்த வருடம் தான் சுக்கிரன் உச்சம் பெற்று மீனத்திலேயே ஒரு 3-4 மாதம் இருக்க போகிறார், ஓவர் ஸ்டே. அவருக்கெல்லாம் மந்த்லி கிரகங்கள் ஒரு மாதம் ஆனால் அடுத்தடுத்த இடத்துக்கு போயிடணும். ஆனால் போகாமல் ரொம்ப நாள் இருக்க போகிறாங்க. இதுவும் ஈக்குவலான பவர் கொண்டது தான். இது குருவுக்கும் சனிக்கும் மாதிரி, ராகுவோ போல். சனி பயிற்சி முடிஞ்சு போச்சு, ராகு கேது பயிற்சி முடிய போகுது, குரு பயிற்சி முடிய போகுது. செவ்வாய் கடகத்துக்கும் சுக்கிரன் மீனத்திலையும் உச்சமடைவதால் என்ன பலன்கள்லாம் ஏற்படுத்தப்படுகிறது? இப்போ என்ன, செவ்வாய்னா தைரியத்திற்கான கிரகம், சுக்கிரன்னா காதலுக்கான கிரகம். ஏன் இதை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்கன்னு தெரில. ஸோ பிகைன் பக்தி இந்த மே மாத பலன்களை மிக அழகான வடிவிலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னோட ஸ்டைலில் சொல்லலான் இருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் குபேர யோகங்கள் கிடைக்க போகிறது, யாரெல்லாம் பெரிய செல்வ சம்பத்துகள் அடைய போகிறீங்க, வெளிநாட்டு வேலைகள் கிடைக்க போகிறது, குழந்தை பிராப்தி ஏற்பட போகிறது, யாருக்கெல்லாம் புதிய பணி கிடைக்க போகிறது என்பதை ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்குமாக நாம் பார்த்து விடலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மே மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது? நான் அடிக்கடி சொல்லுவேன் நண்பர்களே, கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை. வாழ்க்கையிலே நாம் எப்பொழுதுமே மிகப்பெரிய தண்டனை என்ன, மிகப்பெரிய கஷ்டம் என்ன, உலகத்தில் பெரும் கஷ்டம் என்ன என்றால் வறுமையைத்தான் நான் சொல்வேன். வறுமைங்கிற ஒரு விஷயந்தான் உலகத்தில் மிகப்பெரிய துயரங்கள் எல்லாம் கொண்டு வருகிறது. இந்த வறுமை சரியாகிவிட்டால் வாழும் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாகிவிடும். இந்த வறுமையை சரி பண்ண யாருடைய அருள் வேண்டும்? திருமகளுடைய அருள் வேண்டும். அந்த திருமகள் பொன்மகள் வந்தால் பொருட்கோடி தந்தால். என்னதான் நீங்கள் கலைவாணியோட ரசிகராக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் திருமகள் தேவைப்படுறார். அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இன்றைக்கி உங்களுக்கு லிவரே கூட தான் ஃபெயிலியர் ஆகட்டும். நான் சொல்கிறேன், அந்த லிவரை கழட்டி மாட்டுறதுக்கு காசு வேணும். ஒரு நோய் தான் வரட்டுமே, அந்த நோயை சரி பண்ண என்ன தேவை? காசு தேவை. காசு இல்லைன்னா பொருள் இல்லாதற்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதற்கு அவ்வுலகம் இல்லைன்னு தெய்வ புலவரே சொல்கிறார். பணம் இருந்தால் தான் இந்த சொந்தக்காரங்க கூட அவனை கிடக்கிறான் விடுங்க, அவனை விடுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம ஒய்ஃபு குழந்தைங்க கூட பணம் இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போது இந்த பணம்ங்கிற ஒரு விஷயத்தை அள்ளித்தரக்கூடியவர் யாருன்னா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆகப்பட்ட மிஸ்டர் குரு பகவான். இந்த குரு பகவான் உடம்பில் உட்காந்துருக்கும் போது 5, 7, 9 பார்க்குறார். 5, 7, 9 பார்க்குறார். 5ஆம் இடமாகப்பட்ட சொத்து, 7ஆம் இடமாகப்பட்ட கலத்தரஸ்தானம், 9ஆம் இடமாகப்பட்ட அதிர்ஷ்டத்தை காண்கிறார். 5 குரு பார்க்கும்போது என்ன ஆகும்னா, குழந்தையை கொடுக்குறார். சார், உலகத்தில் எல்லா வசதிகளும் இருந்தது, ஆனால் குழந்தை மட்டும் இல்லை. புத்திர சோகம்ங்கிறது எவ்வளோ பெரிய சோகம் தெரியுமா? எனக்கு எல்லாமே இருக்குது, ஆனால் குழந்தை மட்டும் இல்லை. எனக்கு எல்லாமே இருக்குது, கல்யாணம் மட்டும் ஆகலை. சில விஷயங்கள் வேதனையை தரக்கூடியது. கல்யாணம் ஆகலை, குழந்தை பிறக்கலைங்கிறதுலாம் வேதனை. அப்போ 5, 7, 9 குரு பார்க்கும் பொழுது கல்யாணமா அப்ரூவ்டு, குழந்தையா அப்ரூவ்டு, பாக்கியமா அப்ரூவ்டு, எல்லாத்தையும் அப்ரூவல் பண்ணுறார் குரு பகவான். அப்போது அந்த குரு பகவானுடைய பொன்னான பார்வையாலே 5, 7, 9 பார்க்குறார். அடுத்து சனி 10ஆம் இடத்துல இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்வேன் நண்பர்களே, யாருக்கெல்லாம் சனி 10ஓட கனெக்ட் ஆகுறாரோ அவர்கள் உலகப் புகழ் பெறுவார்கள். உலகப் புகழ். சனி 10ஓட கனெக்ட் ஆனால் பெரும்புகழ் உண்டாகும். அது இப்படி அப்படின்லாம் கிடையாது, பெரும்புகழ். ஏன்னா நீங்கள் இன்னைக்கு நல்லா புரிஞ்சுங்க, நிலவே என்னிடம் நெருங்காதே, இது யார் வேணா எழுதலாம். காற்று மேலே, காற்று கீழே, காற்று சைடில். சார், பிராண்டிங் இன்றைய இளைய தலைமுறை வித்தியாசமாக யோசிக்கிறாங்க. ஒரு ரோடை பார்த்தா, ஆமாண்டா இது எங்கள் அப்பா வீட்டு ரோடு எழுதுறா ஒரு கடையோட டைட்டில்.
என்னென்னமோ பேர் வைக்கிறாங்க. இளைஞர்களுடைய ஒரு புதுமை சிந்தனைகளை கண்டு நான் வியக்கிறேன். எங்கள் தலைமுறையில் இந்த மாதிரி இல்லையே, உங்கள் அளவுக்கு மாடனாக யோசிக்க எங்கள் மண்டை வரமாட்டேங்குதே அப்படின்னு ரொம்ப இளமையாக போகிறாங்க. அவங்கள பார்த்து திட்டுறவன் லூசு போய் அவனை விடுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இளமையாக யோசிக்கிறதுக்குன்னே மனசு இளமையாக இருந்தால் தான் இளமையாக யோசிக்க முடியும். அழுவாச்சி படம் யார் வேணால் எடுக்கலாம், காமெடி படம் எடுக்கிறது தான் கஷ்டம், ஒருத்தனை சிரிக்க வைக்கிறது தான் கஷ்டம். 10ஆம் இடத்துல சனி வரும்பொழுது பிராண்ட் ஆக்குறார். எல்லாமே இங்கே இருக்குது. ஒரு சின்ன விளம்பரத்தினால டென் 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 அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது விளம்பரம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. அந்த ஃபேமஸ்ங்கிறது உங்களுடைய இளமை தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் கூட ஒரு நேரம் வரும்போது அது கிளிக் ஆகுது. ஓ திஸ் கொலவெரி 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 டி, இது இவ்வளோ ஃபேமஸ் ஆகும்னு அனிருத்தே நினச்சிருக்க மாட்டார். இன்றைக்கி அவர் தலை சிறந்த மியூசிக் டைரக்டர் ஆகிட்டார். சார், வாழ்க்கை ஒருத்தருக்கான வழி எப்படி காட்டுதுன்னா, இவரா இப்போது ராம்ஜி என்னோட பதிவுகள் பார்த்தீங்கன்னா, இவர் பதிவை ஜாலியாக கேட்கலாம்ப்பா அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு பேர் எடுக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? அந்த பேர் நீங்கள் எடுத்தாலுமே சனியுடைய அருள் இருக்கும் பொழுது அது உலக புகழ் பெறுகிறது. எல்லாரும் பார்த்துருக்கீங்க, நீங்கள் தான் அப்படிங்கிறது, அதுதான் மேட்ரு. அந்த பிராண்ட் ஆகுறீங்க நீங்கள், உங்கள் கடை பிராண்ட் ஆகுது. நான் ஒரு இட்லி கடை வச்சுருக்கேன் சார், தயவுசெய்து இந்த இட்லி கடை, புரோட்டா கடை, டீ கடை வச்சுருக்கிறவங்களாம் யாராவது சொல்லும்போது, நான் இல்லைங்க நான் ஒரு இட்லி கடை தாங்க வச்சுருக்கேன், ஏன் வெக்கப்படுறீங்க? ஏன் வெக்கப்படுறீங்க? இப்போ பாருங்கள், இட்லி கடை வைக்கிறது பெரிய பெருமை. உழைச்சி சம்பாதிக்கிற எல்லாரும் இங்கே பெருமையானது. சாதாரண டிரைவர்னு சொல்லுங்கள், சாதாரணங்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. டிரைவர் அப்படிங்கிறது ஒரு பெரிய பதவி. உழைச்சி தானே சம்பாதிக்கிறீங்க. உங்கள் பேருக்கு என்ன, உங்களுக்கு என்ன கெட்டு போச்சு? திருட்டு போயெல்லாம் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான், காய்ச்சி கொடுத்து டாக்டர் பட்டம் வாங்கி சுற்றிட்டு இருக்கான். உங்களுக்கு என்னங்க, நான் டிரைவராக இருக்கேன், நான் கேமராமேனாக இருக்கேன், நான் இப்படி இருக்கேன். உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கு பெருமை. அப்போ 10ஆம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது உங்களை பிராண்ட் பண்ணுறார். நீங்கள் தான் உங்கள் தொழிலை மதிக்க மாட்டேங்கிறீங்க. பிரச்சனை எங்கே தெரியுமா இருக்கு? நான் ஒரு சாதாரண ஆளுங்க. யாருங்க சாதாரண ஆளு? நீங்கள் பெரிய ஆளுங்க. 10ஆம் இடத்துல சனி வருகிறார், உங்கள் தொழிலை உலகறிய பண்ணுறார். யாருக்கு தெரியும்? இங்கே நீங்கள் டிரைவராக இருக்கீங்க, இன்டர்நேஷ்னல் டிரைவராகி உலக நாடுகள்லாம் பயணம் போகலாமே, தப்பு இல்லையே. உங்களை யாராவது வேணாங்கிறாங்களா? நீங்கள் யோசிக்க மாட்டேங்கிறீங்க, அது சொல்லுங்கள். அப்போது 10ஆம் இடத்தில் சனி பகவான் வரும்பொழுது உலக புகழ் பெறுகிறீர்கள். 12ஆம் வீட்டிலே 3 கூடிய சூரியன் மறைந்து ஆதித்யனோடு சேரும் பொழுது புதாதித்ய யோகம் பெறுவதால் வீட்டில் சுபமங்கல சத்தம் ஏற்படுகிறது, முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிறது. 2லே 5 கூடிய செவ்வாய் இருப்பதால் தனஸ்தானத்தில் பணம் கொட்டுகிறது. மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் ராகு ஒரு பக்கம், அப்பா மட்டும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகும், ஜாக்கிரதையாக பார்த்துக்க. 3ல் இருக்கும் கேதுவால் சகோதரருக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். 2 பேர் உடல்நிலை மட்டும் பார்த்துக்கணும். மற்றபடி தொழிலில் நீங்கள் தான் டாப்பர். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், சில பேர் பர்த்டேவை கொண்டாட மாட்டான். ஏன்னா கொண்டாட மாட்டான்னு கேட்டிங்கன்னா, என் பர்த்டேலாம் யார் சார், உங்கள் பர்த்டேவை நீங்களே கொண்டாடலைன்னா வேறு எவன் கொண்டாடுவான் சார்? முதல்ல உங்களை நீங்கள் மதிங்க. உங்களை நீங்களே மதிக்க மாட்டேங்கிறீங்கன்னா வேற எவன் மதிக்க போகிறான்? நீங்கள் யார்? நான் மாசு கெத்து அப்படி இருக்கணும். நான் யார்? நான்லாம் ஒரு ஆளாங்க அப்படி கடைசி வரைக்கும் அப்படி தான் இருப்பீங்க. எழுதி வச்சுக்கோங்க. அவன் மதிக்கிறான் மதிக்கல, என்னை பொறுத்த வரைக்கும் நான் மாசுரா அப்படின்னு நினச்சிக்கிங்க. 10ல் சனி வரும்போதாவது இனிமேல் அந்த குணத்தை மாற்றிக்கிங்க. சுயமரியாதை என்பது அவ்வளவு முக்கியம். நீங்கள் உங்களை மதித்தாதான் அடுத்தவங்களை மதிப்பா. அப்போ கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் துவங்கப்பட்டு பெனாங் நகரிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. மலேசியாவால் நண்பர்கள் என்னை சந்தியுங்கள். வார வாரம் மலேசியா வருகிறேன். டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.